மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன். திமுக ஆட்சியில தவறு நடக்கிற போது அதை பூதாகரமாக பேச தெரிந்த உங்களுக்கு, அதற்கு உடனடி நிவாரணம் வேணும்னு பேச தெரிந்த உங்களுக்கு, உங்கள் ஆட்சியில் நீங்க என்ன? சமூக ஒழுங்கு சட்ட ஒழுங்க கட்டுப்படுத்த தவறிட்டாரா விஜய்? இந்த குதிரை ஓடாது. எடப்பாடி பழனிசாமிங்கிற குதிரை இனி ஓடாது. ஒரு லாட்டரி சீட்டு மாஃபியா கும்பல்ல இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த கட்சியவே வழி நடத்துறாரு. ரீல்ஸ் வச்சு தான் நாங்க ஆட்சியவே பிடிச்சோம், அப்புறம் அமைச்சரவை நாங்க ரீல்ஸ் போட்டு நடத்த மாட்டோமா? பாஜக முடிவு செய்கிற வரைக்கும் இந்த ஆட்சி தாவேக்கா ஆட்சி நீடிக்கும். பிரதீப் ரங்கநாதன் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு அப்படின்னு அடுத்த முதலமைச்சரா பரிந்துரை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க. குழந்தையெல்லாம் சேர்த்து விஜய் வீழ்த்திடுவாங்கல்ல. இந்த அரசாங்கம் ஒரு ஊமை அரசாங்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜய் வெறும் 4 கோரிக்கையோட மத்திய அரசை போய் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை எழுந்திருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? முதலமைச்சராக பதவியேற்று முதல் முறையாக அவர் டெல்லிக்கு போனார். ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. ஒருவேளை மோடிட்ட ஐடியா கேட்டிருப்பாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பத்திரிகையாளர்களை சந்திக்காமலே 12 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய உங்களுக்கு எப்படி உங்களால் முடியுது? என்னால் 12 நாள் கூட சமாளிக்க முடியலையே தமிழ்நாட்டில் அப்படின்னு விஜய் கேட்டாரான்னு தெரியல. ஏன்னா தனிநபர் சந்திப்பு கிடையாது, பர்சனல் கிடையாதுல்ல. காதலன் காதலியை சந்திச்சா இந்த உலகத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்தால் என்ன கோரிக்கை வைத்தோம், என்ன உடன்பாடு எட்டப்பட்டது என்று விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நீங்க சென்ற தனி விமானத்துக்கான செலவே 50 கோடி செலவாயிருக்கு. அரசு பணத்திலே இருந்து நான் 1 ரூபாயை கூட எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற நீங்கள் 50 கோடி, அதுல அரசு முறை பயணமாக செல்லுகிறவர்கள், தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி செல்கிறவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அது சார்ந்த துறை சார்ந்த வித்தகர்கள், அது சார்ந்த அமைச்சர்களை உடன் அழைத்து செல்வார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேண்டப்பட்ட அவர் பர்சனல் மேனேஜர்ல இருந்து யாரையும் கூட்டு போயிருக்காரு. அப்போ அவருக்கு அரசியல் பாரம்பரியம்ங்கிறது அல்ல, அரசியலுடைய நடவடிக்கை என்ன, நடைமுறை என்ன. தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே நம்மளுடைய மாநில சுயாட்சி, கல்வி உரிமை, நமக்கு இருக்க சமூக நீதி கோட்பாடு, நம் மீது திணிக்கப்படுகிற இந்த இருமொழி கொள்கைக்கு பதிலாக மும்மொழி கொள்கையை திணிப்பது, நமக்கு தேசிய கல்விக் கொள்கையிலே நிதி தராமல் மறுப்பது, மெட்ரோவுக்கான நிதி தராமல் விட்டது என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான இடையில ஒரு போரே இருக்கு. நிதி போர் இருக்கு. நீதிக்கான போரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிதிக்கான போர் இருக்கு. நமக்கு நாம் கட்டுகிற ஜிஎஸ்டி நமக்கு முறையாக திருப்பி வருவதில்லை. நம்ம 1 ரூபா கட்டினா நமக்கு 29 பைசா வருது. நம்ம மற்ற மாநிலங்களுக்கு 1 ரூபா கட்டினா அது பல மடங்கா திருப்பி வருது, 7 ரூபாயா வருது அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்திருக்கிறது. அப்போ அவர் என்ன கோரிக்கை வைத்தார், எதை அவர் வலியுறுத்தினார்? எதுவுமே இல்லை. காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பதாக இருந்தது. ஏற்கனவே காங்கிரஸ் கேரளாவிலே பதவி ஏற்பது, அந்த நிகழ்வுக்கும் அவர் போவார் என்று சொல்லப்பட்டது போல. இங்கு ராகுல் காந்தியை சந்திக்கவில்லை, சோனியா காந்தியை சந்திக்கவில்லை. எதற்கு தவிர்த்தார்? அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட் இல்லை. இந்த குளறுபடிகள்லாம் இருக்குல்ல, இதற்கெல்லாம் ஏதாவது விளக்க சொல்லுகிறாரா? நீங்க இதுவரைக்கும் அவர் பதவியேற்றதுல இருந்து ஏதாவது அவர் அறிக்கை சொல்லுகிறாரா, விளக்கம் சொல்லுகிறாரா? இதுவுமே இல்லை. இப்பதான் நீங்க 1 மாத காலம் முடிவுக்கு வரப்போகிறது தேர்தல் ரிசல்ட். திருச்சி கிழக்குக்கு நன்றி சொல்றதுக்கு நாளைக்கு டைம் இல்லாதனால தானே சார் அமித்ஷாவையும் பார்க்கல, காங்கிரஸ் தலைவர்களையும் பார்க்கல. அதை பொலிட்டிக்கலா நம்ம பார்க்கணுமா? இல்லை, டைம் இல்லைங்கிறது அல்ல. 2 நாள் பயணம்னு சொல்லிட்டு 2வது நாள் நிகழ்ச்சிகளை அவர் ரத்து செய்கிறார். இங்க அவர் நிகழ்ச்சிகளை ரத்து செய்வது என்பது அவர் தேர்தல் பிரச்சார பயணத்தில் கூட செஞ்சார். எக்மோர் வரைக்கும் போயிட்டு புரசேவாக்கத்தில் பாதி வெளியில் ஓடியாண்டாரு. அப்போ இந்த சினிமாவில் ஷூட்டிங் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த சீனை நாளைக்கு வச்சுக்கலாம்பாங்கல்ல. சினிமாவில் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெய்யும். உண்மையாகவே மழை பெய்யாது. மழை பெய்வதாக மோட்டார் வச்சு இவங்க மழை போல சாரல் அடிப்பாங்க, பீச்சி அடிப்பாங்க.
செயற்கையாக ஒரு மலையை உருவாக்குவது மாதிரி செயற்கையாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. செட்டு போட்டு ஒன்று பண்ணது மாதிரி பண்ணியிருக்காங்க. இவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலையுமே வெளிப்படைத்தன்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது குறித்து ஏன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு? அதான் பேசியிருக்காரு, அதான் மத்திய அரசு கிட்ட போய் பேசியிருக்காரே சார், இனிமே பேசுனது சம்பந்தமா ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்காரா? இருக்காது. வைரமுத்து கவிதை தான் ஒன்று இருக்கு, என்ன ஊமையும் பேசின பாஷை உலகத்துக்கு தெரியாதுன்னு. அது மாதிரியாது 2 பேர் அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள், பிரதமராக இருக்கிறவங்க, முதலமைச்சராக இருக்கிறவங்க என்ன பேசினோம் என்பதற்கான விளக்கம் சொல்லியிருக்காங்களா? அது வரைக்கும் நாம புரிந்து கொள்ள வேண்டுமா எல்லாவற்றையுமே? பரந்தூர் விமான நிலைய பணிகள் முடக்கமாகிவிட்டது. ஏற்கனவே 90% பணிகள் முடிந்து விட்டது. சர்வதேச விமான நிலையத்திற்கான பணிகள் முடிந்து விட்டது. இப்ப அந்த பணியை நிறுத்தி வைத்து விட்டு அதை சிப்கார்டாக மாற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த அரசு அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறது என்று சொல்லுகிறார். எதுவுமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இல்லை. இந்த வினாத்தாள் கசிதுன்னு சொல்றாங்கல்ல, கொஸ்டின் பேப்பர் அவுட் சொல்றாங்கல்ல, அது மாதிரி எல்லாமே ஒரு வகையான யூகங்களும் ஒரு சில தகவல் கசிவுகளும் இப்படித்தான் இருக்கு. ஒரு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். நீ ஒரு பக்கம் என்ன செய்யறிய? எல்லாத்துலயுமே டபுள் கேமா இருக்கு. நீ ஒரு பக்கம் என்ன செய்யறிய? காங்கிரஸ் கூட இருக்கிறோங்கிறிய. ஆனால் நீங்க காங்கிரசினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற, உயர்கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறவர் என்ன சொல்றாரு? பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக முதல்வர் நீடிப்பார் என்கிற கடந்த காலத்தின் அரசின் நிலைப்பாடு மாற்றப்படுங்கிறார். அப்படி சொல்லலையே சார். நாங்க போன கவர்மெண்ட் பண்ணதையே நாங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு தானே சொல்றாரு. கேட்கறது என்னன்னா, ஒரு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நல்ல திட்டங்களை இன்னொரு அரசு காலி செய்வது என்பது ஏற்புடையதல்ல. எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார் என்பதனாலேயே கலைஞர் அந்த சத்துணவு திட்டத்தை நிராகரித்தாரா, ஏற்றுக்கொண்டாரா? விமர்சனம்லாம் செஞ்சார் அந்த காலத்துல. ஆனால் சத்துணவுக்கு மேல ஒரு அவிச்ச முட்டையை தான் வைக்க முடிச்சு. அடுத்த அரசாங்கம் சத்துணவு இல்லாமல் பண்ண முடியும். கூடுதலா சத்துள்ள காய்கறிகள், முட்டை இதெல்லாம் சேர்க்கணும் தான் சொல்ல முடிஞ்சு. ஒரு நலத்திட்டத்தை இன்னொரு அரசு டெவலப் பண்ணணும். இவர் என்ன சொல்றாரு? ஆளுநருடைய கட்டுப்பாட்டிலே பல்கலைக்கழகங்கள் இருப்பது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய தூதராக அவர்கள் செயல்படுகிறார்கள். மாநில உரிமையின் மீது கை வைக்கிறார்கள். RSSனுடைய கோட்பாட்டினுடைய பிரச்சாரகராக இதற்கு முன்பு இருந்து ஆளுநர் நடந்து கொண்டார். இங்க இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் கூட தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு அவர் தான் தள்ளி விட்டார்னு பள்ளிக்கல்வி அமைச்சர்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. ஆதவர்ச்சனால இருந்து எல்லாருமே சொல்றாங்க. அப்ப அவர்கள் கட்டுப்பாட்டிலே ஏன் பல்கலைக்கழகங்கள் போக வேண்டும் என்று ஒரு மாற்று சிந்தனையை ஒரு அரசு கொண்டு வந்தா, அந்த அரசினுடைய செயல் திட்டங்கள் சரியான திசையில் போகும் என்றால் எதுக்கு மாத்தணும்? நீங்க சட்டப்பேரவைக்காக கட்டடம் கட்டினாங்க. ஜெயலலிதா நீ என்னையா சட்டப்பேரவை கட்டடம் கட்டுறது, நான் மருத்துவமனையை மாத்துறேன்னாங்கல்ல. அது ஒரு தவறான முன்னுதாரணம். மருத்துவமனைக்காகவே ஒரு கட்டடத்தை கட்டி அதுல சேவை செய்வதை நம்ம மறுக்கலை. இப்போ கிளாம்பாக்கத்தை ஏடிஎம்கே ஆட்சியில் தான் பேருந்து நிலையம் கொண்டு வர்றாங்க. அடுத்த ஆட்சி தான் பணி நிறைவு செய்கிறாங்க. இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இவங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வச்சுங்கன்னு செயல்படாமல் முடக்குகிறார்களா? நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அடிக்கல் நாட்டியவர் கலைஞர், திறந்து வைத்தது ஜெயலலிதா. எல்லாத்துலேயுமே அப்படி தான். வள்ளுவர் கோட்டத்தை தொடங்கி வைத்தவர் அது கலைஞர் அவர்கள். எம்ஜிஆர் காலத்தில் திறந்து. அப்போ ஒரு அரசு கொண்டு வருகிற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை இன்னொரு அரசு அது இல்லாமல் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அது மக்கள் சம்பந்தப்பட்டது. இப்போ அம்மா உணவகத்தில் போய் எதுக்கு நீங்கள் விஜய் போட்டா வைக்கிறிய? அவசியம் என்ன இருக்கு? அது ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தான் இருக்கு. அப்போ திமுக கவர்மெண்ட் வரும்போது புரட்சி தலைவர்லாம் இருக்கக்கூடாது யாருமே சொல்லலையே. திமுக அரசு இருக்கு, அம்மா உணவகத்தில் ஜெயலலிதா போட்டு தான் இருந்துச்சு. அதை நீங்க என்ன செய்யலாம்னா, யார் போட்டோ இருக்கக்கூடாது நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படின்னு அந்த மாதிரி அரசு சின்னத்தை நீங்க போடலாம். உங்க போட்டா வைக்கிறீங்க. அப்ப ஏன் உங்களுக்கு இந்த விளம்பர விதி, ரீல்ஸ் மோகம் உங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் எதை நோக்கி போறீங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் வருது.
இன்னொரு பக்கம் சமீபமா கூட கோவையில 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்ப இருந்தே தமிழகத்துல குற்ற சம்பவங்கள் அதிகமாயிருச்சுன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சமீபமா பார்த்தா தென்காசி மாவட்டத்துல 7 தலித் இளைஞர்களை ஒரு கும்பல் வெட்டியிருக்காங்கங்கிற செய்தி வெளியாயிருக்கு. சமூக ஒழுங்கு சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறிட்டாரா விஜய்? இதே குற்றச்சாட்டுகளை சொல்லிதான் திமுக அரசாங்கத்தையே அதிகாரத்திலே இருந்து அப்புறப்படுத்தினார்கள். அதை விட கூடுதலாக இல்ல, ஒரே ஒரு வேங்கை வயலு அல்லது ஒரே ஒரு ஆணவ படுகொலையை தான் நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு பள்ளி மாணவனை வந்து அடித்தார்கள் என்பதை பார்த்தோம் நாங்குநேரியில். எங்கோ ஒரு சம்பவம் அங்கும் இங்குமாக நடந்ததை குறித்து ஒரு முறை நடந்ததை 1000 முறை திருப்பி சொல்லி இந்த அரசாங்கத்தின் மீது அவதூறுகளையே அல்லது பழி சாட்டுவதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் உண்மையிலே என்ன செய்தார்கள்? நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவன் தாக்கப்பட்ட போது ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்து, நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்து, பள்ளி மாணவர்கள் சாதி கயிறு கட்டக்கூடாது, சாதி ரீதியாக அணி திரட்டுவதற்கு எதிரான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார்களா இல்லையா? ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்திற்கான ஒரு 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 ஆய்வை உருவாக்கினார்களா இல்லையா? முதல் கட்டமாக ஒரு ஆணையத்தை உருவாக்கினார்களா இல்லையா? அப்ப செயல்படுத்துவதிலே அவர்கள் பின்னடைவாக இருந்தார்கள் என்றால், அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொன்ன நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? அப்ப இந்த சட்டம் ஒழுங்கு பாதிப்பு சம்பந்தமா நீங்க குறிப்பிட்டது மாதிரி சூலூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறுமி, விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு சிறுமி, 10 வயசு பெண் குழந்தை, சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டு போய் அவளை சிதைத்து சின்னாவண்ணமாக்கி குளத்தாங்கரையில் புணமா மிதக்கிறாங்கிற ஒரு செய்தி வருகிற போது உடனடியாக நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க? திமுக ஆட்சியில் தவறு நடக்கிற போது அதை பூதாகரமாக பேச தெரிந்த உங்களுக்கு, அதற்கு வந்து உடனடி நிவாரணம் வேணும்னு பேச தெரிந்த உங்களுக்கு, உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன செய்யும்? பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு என்ன நிவாரணம் தந்தீர்கள்? திருப்போணத்தில் வந்து அஜித்குமார் என்கிற இளைஞர் வந்து போலீஸ் சித்திரவதையிலே கொல்லப்பட்ட போது உடனடியாக அங்கு நேரடியாக களத்துக்கு விஜய் போனார்ல, இங்கே ஏன் போல? அப்போ அந்த ஆட்சியிலே நடந்த தவறுகளை நீங்கள் பேசிய விதத்திற்கும் பழிசாட்டியதற்கும் நீங்களே ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்பு எடுத்த நடவடிக்கைக்குமான வேறுபாடு வேணும்ல. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குதுன்னு நீங்கள் திமுக ஆட்சியில் சொன்னீங்க. அதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்க. இப்போ அது 10 ரூபா இல்லை. இப்போ மது பிரியர்கள் வந்து அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? 10 ரூபான்னு பாட்டு பாடினாங்க இப்போ அந்த ஆட்சியில். இப்போ பாருங்கள் 20-30 ரூபாய்க்கு மேலே ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ உங்கள் ஆட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தான் பாயுது. இது சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அடுத்த பாய்ச்சலை நிகழ்த்துது. அது நல்லதில் நிகழ்த்துனா பரவாயில்ல, எல்லாமே தீமைகளாக இருக்கிறது. ஆளுநர்கிட்ட போய் ஏடிஎம்கேவை சேர்ந்த சில முக்கியமான அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க விஜய் மேல சிபிஐ உத்தரவு பிறப்பிக்கணும், ஏன் அப்படின்னா குதிரை பேரம் நடத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. குதிரை பேரம் உண்மையாமே நடந்திருக்கா? ஒரு தொகுதியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் வெற்றி பெறுவதற்கு சராசரியாக 15 கோடியிலிருந்து 20 கோடி வரைக்கும் செலவிடப்பட்டதாக சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்க, நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் சொல்லலை, செலவழித்து தான் வெற்றி பெற்றோம் என்று சம்பந்தப்பட்டவர்கள் சொல்றாங்க. தாவேக்கால மட்டும்தான் முதல் கட்டமாக யார் வேட்பாளர், யார் என்ன சாதி, எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு அதிசய மாதிரி ஒரு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் பணம் செலவு பண்ணி தான் அந்த இடத்தை அடைந்திருக்கிறாங்க. இதுதான் கடக அர்த்தம். அப்போ ஒரு தொகுதிக்கு வந்து நீங்கள் 15-20 கோடி செலவு பண்ண ஒரு எம்எல்ஏ பதவியை முழுமையாகவே அனுபவிக்காமல் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் ஒரு 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எம்எல்ஏ ஆகிட்டு உடனே ராஜினாமா செய்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ கிடையாது, இது வரைக்கும் 4 எம்எல்ஏ. அப்போ 80 கோடி ரூபாய் இழப்பா இல்லையா? அது ரொம்ப ஒரு பாமரனாக கேட்குறேன். 80 கோடி ரூபாய் இழப்பு. 80 கோடி ரூபாயை ஒருத்தர் இழக்கிறாங்கன்னா, ஒரு 4 எம்எல்ஏக்கள் அல்லது ஒரு தனிநபராக 20 கோடி ரூபாய் இழக்கிறாங்கன்னா, அதை விட பெரிய ஆதாயம் இல்லாமல் அதை இழப்பார்களா? அவ்வளவு பெரிய தியாகிகளா நான் கேட்கிறேன். அது என்ன கோவில் உண்டியல்லையா போட்டிய? ஆனா ஆதவர்ஜுனா விருப்பப்பட்டு தான் அதிமுக காரவங்க தாவேக்காக்கு வராங்கன்னு சொல்றாங்க. விருப்பப்பட்டு ஒருத்தர் அரசியல் சேவை ஆற்ற வேண்டும்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போக வேண்டியதானே? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்ற விசிகாக்கு போக வேண்டியதானே? எத்தனை கட்சி இருக்கு? சமூக நீதி தான் எங்க கொள்கைன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போக வேண்டிய எத்தனை நம்ம நாட்டில் கட்சிக்கு பஞ்சமா? தமிழ் தேசியம் கோட்பாடுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி பேசி கொண்டிருக்கிற நாம் தமிழருக்கு போக வேண்டியதுனா எதுக்கு நீங்க தாவேக்காக்கு போறிய? இவ்வளவு கும்பல் கிளம்பி ஏன் தாவேக்கா ஆபீஸ் வாசல்ல போய் நிக்கிறிய?
ஏன் தலைமைச் செயலகத்தை சுற்றி வர்றியா? கொள்கை காரணமாக சுற்றி வரீங்களா, இல்லை கோடிகளை சம்பாதிப்பதற்காக சுற்றி வரீங்களா? எல்லாருக்குமே தெரியுமே, வெட்ட வெளிச்சமாக தெரியுமே. யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவேன், அவன் காரில் வந்து கட்சி கொடிங்கிறத ஆளுங்கட்சி கொடியை வச்சுக்குவான். இந்த சமூக விரோதிகளாக இருக்கிறவன், ரவுடிகளாக இருக்கிறவன் எல்லாருமே என்ன பண்ணுவான்னா, யார் ஆளுங்கட்சியோ அந்த கட்சிக்காரன் நான் சொல்லுவான். அப்போ தான் காவல்துறையில் வந்து நடவடிக்கைலாம் தப்ப முடியும். அது எல்லா முறையும் நடக்குதுல்ல. கிரிமினல்ஸ் உள்ள வர்றான்ல. இப்போ நீங்கள் வந்து விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் எதுக்காக வந்து தகராறு பண்ணுறாங்க? விஜயபாஸ்கர் இந்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் 200 கோடி அதிமுகவுக்கு செலவு செய்திருக்கிறார், எடப்பாடியிடம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த குதிரை ஓடாது, எடப்பாடி பழனிசாமிங்கிற குதிரை இனி ஓடாது, இந்த குதிரை மேல நான் எதுக்கு பந்தயம் கட்டணும்? அப்ப குதிரை பேரா நடந்திருக்குதான்னு கேட்டா, குதிரை வேகத்துல நடந்திருக்கு குதிரை பேரா. ஏன்னா நீங்க யாரு இதை நிர்வகிக்கிறாங்க நீ யோசிச்சு பாருங்களேன். ஒரு லாட்டரி சீட்டு மாஃபியா கும்பல்ல இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த கட்சியவே வழி நடத்துறாரு. எல்லாத்துக்கும் அவர் தான் பதில் சொல்றாரு. அவர் விஜய் முதல்வரா இவர் முதல்வரான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் பேசுறாரு. தேர்தலுக்கு முன்பு வந்து மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் ஏடிஎம்கேக்குள்ள போறாங்க. அவங்க என்ன பாரம்பரிய அதிமுக காரங்களா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்களா, ஜெயலலிதா காலத்தில் இருந்தவங்களா, யார் காலத்தில் இருந்தோம்? ஜெயலலிதா தான் லாட்டரி சீட்டே ஒழித்தவர்கள். எதுக்காக அதிமுகவுக்குள்ள இப்போ ஜெயலலிதா கடந்த காலத்தில் லாட்டரி சீட்டை ஒழித்ததை பாராட்டி அவங்க கட்சியில் சொன்னாங்களா? எதுக்கு சொன்னாங்க லீமா ரோஸ்? யார் அவங்க? கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலி உள்ள போகுதா இல்லையா? ஏடிஎம்கேல ஏற்கனவே வந்து சசிகலா ஃபேமிலி ஆதிக்கம் செலுத்துது, திமுகவுக்குள்ள ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்து, குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? இப்போ மார்ட்டின் ஃபேமிலி ஆதிக்கம் செலுத்துதா இல்லையா? அப்புறம் அது என்ன ஆட்சி? அது குடும்ப ஆட்சியா இல்லையா? இப்போ நீங்க சொல்றதுல இருந்து ஒரு கேள்வி எழுது. மார்ட்டின் ஃபேமிலி, குறிப்பா ஆதவர்ஜுனாக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே, அது உண்மைதானா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஆனா அவர் தாவேக்கால இருக்காரு. அதாவது முன்னாடிலாம் என்ன செஞ்சாங்கன்னா, தொழிலதிபர்கள் இருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, கட்சிக்கு என்ன செய்வாங்க, நிதி கொடுப்பாங்க. தேர்தல் நிதி கேட்டால் கொடுப்பாங்க. எதுக்குன்னா ஆளுங்கட்சியோட அனுசரணையாக இருந்து கொள்ளலாம், கொடுப்பாங்க. முன்னாடி கட்சிக்காரன் தனியாகவும் கான்ட்ராக்டுக்காரன் தனியாகவும் இருந்தான். இந்த கட்சி வரும்போது கான்ட்ராக்ட் எடுப்பான். இப்போ கான்ட்ராக்டுக்காரனே கட்சிக்காரன் ஆகிட்டானோ இல்லையா? லோக்கல் அரசியலில் கான்ட்ராக்டுக்காரன் பூரா கட்சிக்காரன் ஆகிட்டான். ஒப்பந்தக்காரர்கள் எல்லாமே கட்சிக்காரன் ஆகிட்டான். நேற்று வரைக்கும் ஒப்பந்தக்காரராக இருந்தவர் ஒன்றிய செயலாளர் ஆகிட்டார், மாவட்ட செயலாளர் ஆகிட்டார், அப்படின்னு மாறிடுச்சுல. தேர்தல் நிதி கொடுக்கறதுல இந்திய அளவில் வந்து அதிகமாக நிதி கொடுத்தது மார்ட்டின் ஃபேமிலி தான். பாஜகவுக்கு அதிக நிதி கொடுத்தது அவங்க தான். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவங்க நிதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எதுக்கா ஒவ்வொரு கட்சிக்கா நிதி கொடுக்கணும்? நம்மளே ஆட்சியை நடத்திட்டு போவோம். அப்படித்தானே உள்ள வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா என்ன ஏதாவது லட்சிய தாகத்தோட கொள்கை வெறியோட வந்திருக்கிறாரா? அவருக்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா? அவர் தான் போன ஆட்சியில் வந்து திமுகக்காரர் தான் தேர்தல் வியூகத்தில் வேலை செஞ்சார். விசிகால போய் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அப்போ வந்து தலித்த முதலமைச்சராக வேணலாம் அங்கே போய் பேசினார், பஞ்சு டைலாக் பேசினார். இப்போ பேசுகிறாரா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கே தேர்தல் நிதியை கட்சிக்கு கொடுக்கணும், நம்மளே கட்சி நடத்திட்டு போயிடுவோம். அப்போ இது யாரோட கட்சி அல்லது யாருக்கான கட்சி? ரெண்டு தானே. ஒரு கட்சி யாருக்காக நடத்தப்படுகிறது, யார் அதில் பயனாளிகளாக இருக்கிறாங்க? ஏடிஎம்கேல இருக்கிறவங்க பூரா 90% வந்து எங்கிட்ட வந்துட்டாங்க, வரப்போறாங்க இன்னும் சில தினங்கள்ல, படிப்படியா வந்துட்டு இருக்காங்க. ஏன் வீட்டு வாசல்ல 1000 பேர் நிற்கிறான், பொதுச் செயலாளர் ஆனந்த் வீட்டு வாசல்ல 2000 பேர் நிற்கிறான் அப்படின்னு செங்கோட்டையும் சொல்றாரு காலையில செய்தியாளர் சந்திப்புல. இப்போ இதெல்லாம் விஜய்க்கு தெரியாம இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? ஆதவர்ஜுனா அவங்க ஃபேமிலி அந்த கட்சியை டாமினேட் பண்றாங்கன்னு விஜய்க்கு தெரியாம இருக்குமா என்ன? விஜய் தாங்க இதெல்லாம் நடத்துறாரு, தெரியாம எப்படி இருக்கும் அவருக்கு? இவர் ஆக்டரு, அவர் ப்ரொடியூசர் இல்லாமல் எப்படி ஆக்டர் வந்து பண்ண முடியும்? ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு கம்பெனி எடுத்து ஒரு சினிமா ஷூட்டிங் நடத்தும், அதுக்கு ஒரு டைரக்டர் போடுறாங்க, அவர் ஆக்ஷன் கட்ட சொல்றாருல, அது மாதிரி தான் இது. அவரும் அதாவது பாரதி கிருஷ்ணகுமார்னு ஒரு எழுத்தாளர் சொன்னாரு, 30 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவை எம்ஜிஆர் ஆட்சி செய்தார், 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக நடித்தார்.
அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆரே முதலமைச்சரா நடிச்சாருன்னு சொல்றாரு அவர். இப்ப நீங்க அப்படியே நீங்க எம்ஜிஆர் இடத்துல விஜய போடுங்க. அவர் சினிமாவுக்குள்ள இருந்து வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் கேரக்டர்ல அவர் நடிச்சிட்டு இருக்காரா? ஒரே ஒரு பிரஸ் மீட் வச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அவரால் எதிர்கொள்ள முடியாது. ஒரு கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. சாமானியர்களுடைய கேள்வி, பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜ் ஒண்ணுமே இல்லை. அவர் செட்டிங் செய்து அனுப்பப்பட்டவர். அதனால அவர் சந்திக்க மறுக்கிறாரு. ஆதவர்ஜன் அப்புறம் செய்தியாளரை சந்திக்க மறுக்கிறாரா? அவர் சவால் விடுறாரு. இப்போ கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா உட்பட கனிம வளத்துறை அமைச்சர், அவங்க கட்சியில தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே ரீல்ஸ் அதிகமா போடுறாங்க. இவங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுல தான் நோக்கம் வச்சிருக்காங்களே ஒழிஞ்சு மக்களுக்கு சேவை செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ரீல்ஸ் வச்சு தான் நாங்கள் ஆட்சியவே பிடிச்சோம், அப்புறம் அமைச்சரவை நாங்கள் ரீல்ஸ் போட்டு நடத்த மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறவர் போய் முறுக்கு பாக்கெட்டுக்கு டேட் இல்லைங்கிறாரு. முறுக்கு வந்து யார், ஒரு வயசான அம்மா யாராவது குடிசை தொழிலில் அது புழிஞ்சு கிழிஞ்சு ரெடி பண்ணியிருக்கோம், அங்கேருந்து முறுக்கு வாங்கியிருப்பாங்க. இதையெல்லாம் ஆய்வு செய்கிறாருல. அறநிலையத்துறையில் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள், யாரெல்லாம் பொது சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் என்பதை கடந்த கால ஆட்சியில் சேகர்பாபு பல நடவடிக்கை எடுத்தார். கோடம்பாக்கம் சிட்டிங்கிற ஒரு பெரிய அளவில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை வந்து ஆக்கிரமிச்சாருங்கிறத நடவடிக்கை எடுத்தாங்க. இதை இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக முறுக்கு பாக்கெட்ல எறும்பு இருக்கான்னு பார்த்துட்டாரு, முக்கியமான தகவலை கண்டுபிடிச்சிட்டாரு, ஒரு மாஸ்க் போட்டுட்டு அவர் போனாரு. அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சர்னு யாருக்குமே தெரியல. அதுதான் இன்னும் உங்க கட்சிக்காரனுக்கே தெரியாது. ஒவ்வொருத்தனுமே அவன் தொகுதிக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியாம இருக்காங்க. போய் அடிக்கடி மின் தடை ஏற்படுகிறது. ஒருத்தர் லோக்கல் எம்எல்ஏட்ட போய் கண்டுபிடிச்சி, யார் எம்எல்ஏன்னு கண்டுபிடிச்சி, ஐயா கரண்ட் கட் ஆகுதியா அப்படின்னு சொல்லலான்ட்டு கண்டுபிடிச்சாங்களாம். எம்எல்ஏ விட்ட கண்டுபிடிச்சி போய் சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் வெளியே வந்து எம்எல்ஏ ஊரில் இல்லை, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னாராம். மக்கள் கூட்டம் வந்து கலைஞ்சு போகும்போது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அப்படி சொன்னாலும் தான் எம்எல்ஏ. அப்போ அவர் தான் எம்எல்ஏன்னு தொகுதிக்காரனுக்கு தெரியல. எதுக்கே அடிக்கடி மின்தடை வருதுன்னு கேட்டா சில தனிநபர்கள் காரணம். மின்சாரத்துறை அமைச்சர் தனிநபர் காரணம். சரி, அப்புறம் வேற டிரான்ஸ்ஃபார்ம் பழசாயிருச்சு காரணம். இந்த பழைய டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு தானே கரண்ட் கட் ஆகாம ஒரு கவர்மெண்ட் நடந்துச்சு. என்ன காரணம்? தனியாருக்கு விற்க போறாங்க மின்சாரத்துறையை. அது லாபகரமாக தான் இயங்கிட்டு இருக்கு. நட்டம் அடைந்து விட்டதாக ஒரு டிராமாவை பண்ணி அதான் இன்னைக்கு விற்க போறாங்க. இந்த அரசாங்கம் வந்த தாவேக அரசாங்கம் வந்தவன செஞ்ச முதல் சாதனை என்ன? 8000 தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி. நீ அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை 8000 இடங்கள்ல திறந்தா சாமானிய மக்கள் பலன் பெறுவேன். 8000 பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீ பெர்மிஷன் கொடுத்தேன்னா கொள்ளையடிக்கத்தானே அது பயன்படும். சாதாரணமா சளி இருக்கு, 2 நாளா வந்து தொண்டை சரியில்லை, காய்ச்சல் வர்றது மாதிரி இருக்கு, 2000 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுக்குறான். அவன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறத பூரா தனியார் மருத்துவமனையில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு வாங்கங்கிறான். ஒரு லைட்டாக ஒரு ஸ்கின் ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது, அவன்கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அம்புட்டு டெஸ்ட் எழுதி கொடுக்குறான். 25000 ரூபாய் டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க ஒரு ஸ்கின் டாக்டர். நேரடியில் நான் நேரடி அனுபவத்தில் சொல்கிறேன், டெஸ்ட்டுக்கே 20000 ரூபா. அப்போ தனியார் மருத்துவமனைகள் வந்து சாதாரண மக்கள் வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது கொள்ளை கூடாரமாக நடத்திக்கிட்டு இருக்கான் பல இடங்கள்ல. சர்வீஸ் மைண்டே கிடையாது. இப்போ சொல்கிறாங்கல்ல, 5 ரூபா டாக்டர் இருந்தாருங்க வட சென்னையில். எங்கள் ஊர் மானாமதுரையில் சிவராஜ்னு ஒரு டாக்டர். அவர் வந்து மெரிட்டில் படித்து அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து படித்து வந்ததுனால ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யணும்ட்டு அவர் காசு கூட வாங்க மாட்டார். அவரை தவிர மிச்சம் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துலேயுமே யார் என்ன இதுக்கு போனாலும் ஜலி இருக்குது காய்ச்சல் இருக்குன்னு போனால் 2000 ரூபாய் பிடிக்கிடுவாங்க. அவர் ஒரு நாளும் 200 ரூபாயோ 100 ரூபாயோ தாண்ட விட மாட்டார். அவர் சமீபத்தில் மறைஞ்சிட்டார். இப்போ இந்த ஒரு தலைமுறை மறைந்து விட்டது. அப்படி அடுத்த தலைமுறையில் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஆளே வரமாட்டேங்கிறான். ஏன்னா தனியார் மையங்கிறது சேவை செய்வதற்கான இடம் கிடையாது. அது வந்து அதை நோக்கி இந்த அரசாங்கம் போகுது. அதனால மின்சாரத்தை தனியார் மயமாக்க போகிறாங்க. இந்த பக்கம் வந்து அரசு மருத்துவமனையை தனியார் கொடுக்குறாங்க. அப்போ இது யாருக்கான அரசு? கார்பரேட் அரசு. இதே
அதை நோக்கி இது போக போகுது. இது தெரியாம கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறான், ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருச்சு, சாமானியர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஆளு இல்லை கொடுத்தாங்க. இனிமே கொடுப்பாங்களா? செங்கோட்டையன் வர்றாரு, சிவி சண்முகம் வர்றாரு, விஜயபாஸ்கர் வர்றாரு. இன்னும் விஜயபாஸ்கர் தொகுதியில் போய் ஒரு ஏழை போய் தாவே கால ரொம்ப நாளாக ரசிகர் மன்றத்தில் இருக்கேன், விஜயபாஸ்கர் இடத்த எனக்கு கொடுக்கன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆள் இல்லை கொடுத்துட்டாங்க. அதனால சின்ன பசங்க, புதியவர்கள், இளைஞர்கள்லாம் 10 முறை எம்எல்ஏவா இருக்காங்க. அதனால இது அடுத்த முறை நடக்காது. இந்த மேட்சுக்கு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கான் இப்படி தான் நடக்க போகுது அரசு. அப்படி நடக்கவே நடக்காது. இது ஏற்கனவே ஜெயலலிதா செஞ்சது தானே. ஜெயலலிதா வந்து என்ன செய்வாங்க, சாதாரண ஆளை வந்து திடீர்னு வேட்பாளர் அறிவிப்பாங்க, கட்சி பலத்தில் அவங்க வெற்றி பெறுவாங்க. அது காரணம் என்ன? எதுவுமே இல்லாதவனை கொண்டு வந்து விட்டோம்னா அவன் விசுவாசியாக இருப்பான், நம்மளை தாண்டி போக மாட்டான், ஆளுமை மிக்கவனாக இருந்தால் நம்மளை எதிர்த்துருவான். அது வேற, இதுதான் உத்தி, வேற ஒன்றுமே கிடையாது. சிங்கப்பெண் அதிரடிப்படையோட தொடக்க விழா தொடர்ந்து 2வது முறையா ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, பிஜேபி ஒரு காரணமா இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணம், விஜயோட மேலாளரான ஜெகதீஷ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு விஜய் போனனால தான் இந்த ஃபங்க்ஷன் ரத்தாயிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதுக்கு பின்னாடி உண்மையான காரணம் தான் என்ன சார்? இல்லை, அதாவது சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் வர்றது மூலமாக நடைமுறையில் ஏற்கனவே பெண் காவலர்கள் இருக்காங்க, மகளிர் காவல் நிலையங்கள் ஏற்கனவே இருக்கு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு விரைந்து பிடிப்பதற்கு என்ன வசதிகள் செய்து கொடுக்க வேண்டுமோ, நவீன அறிவியலை பயன்படுத்துங்க, கூடுதல் வாகனங்களை வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வழங்குங்க, உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுனா அது ப்ராக்டிக்கலான விஷயம். சிங்கப்பெண்ணுனா என்ன, ஒரு டிஷர்ட் கொடுப்பாங்க, மாட்டிக்கிட்டு போனோன்னா அது சரியாயிருமா? இது வந்து சும்மா அந்த அந்த சினிமாவில் ஜோக் சொல்கிறாங்கல்ல, நாய்க்கு வந்து பேர் வச்சு சோறு வச்சான்னு கேட்குறாங்களா, அது மாதிரி தான். இது பேர் மாத்துறதுனால என்ன நடக்க போகுது? பேர் மாத்துறதுனால ஒன்றுமே நடக்காது. இது சும்மா ஒரு கண் துடைப்பு. இதெல்லாம் அவசியமே இல்லை. நடவடிக்கையை துரிதப்படுத்தும். ஏற்கனவே சட்டத்தில் வந்து பல சட்டங்கள் இருக்குது. சிறுமியை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா அது வந்து போக்சோ சட்டம் மாதிரி எவ்வளோ இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துவதில் இப்போ நீங்கள் தீண்டாமை ஒழிப்புக்கான சட்டம்லாம் இருக்குது. பிசிஆரை வந்து சொந்த பிரச்சனைக்கு போட்டுக்கிறாங்க சில பேர். இப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சண்டை இருக்குது, நல்ல சண்டை இருக்குன்னு வச்சுங்க, நான் வந்து தலித்தாக இருந்தால் என்ன பண்ணுறது? உங்கள் மேலே பிசிஆர் போடுறது. உண்மையிலேயே அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்துக்கு செய்கிறதே இல்லை. காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவர் ஆதிக்க ஜாதியாக இருப்பார், அவர் ரிப்போர்ட் எடுத்துக்கவே மாட்டார். அதனால் ஒரு சட்டங்கள் ஏற்கனவே சரியான சட்டங்கள் இருக்கிறது, நடைமுறைப்படுத்துவதற்கு இங்கே ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை சரி செய்கிறத விட்டுட்டு ஒரு வந்து திருப்பூர்லேருந்து ஒரு 1000 டிஷர்ட் அடித்து சிங்கப்பெண்ணுன்னு போட்டு போலீஸுக்கு யூனிஃபார்ம் மாற்றி விட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? அதே பில்டிங் தானேங்க, பெயிண்டை தானே மாற்ற போறியா? கலரை மாற்றி விடுற வேலை தானே. பிங்க் கலர் பஸ்ஸு விடுறோம்ன்ற மாதிரி இருக்காங்க. பஸ் அதே தான். அதான். அதே சமயம் போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பேருந்து உங்ககிட்ட ஸ்கூல்ல இருந்து கொடுக்கக்கூடிய பஸ் பாஸை வச்சு நீங்க பஸ்ல போய்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. தொடர்ந்து தாவேக அரசு மத்தவங்க பண்ணதை ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதை தாண்டி என்ன செய்ய முடியும்? நீங்கள் திமுக கடந்த காலங்களில் செய்த சாதனைகளை தாண்டி வேற என்ன செஞ்சிட முடியும்? அவங்க 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, நீங்க வேணா 1 கோடி பேர் கொடுங்க கேட்டால் நிதி ஆதாரம் இல்லையம்பாங்க. அவங்க கொண்டு வந்த திட்டங்களை கண்டினியூ பண்ண முடியுமான்னே தெரியல. ஃபஸ்ட்டு திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் சாதித்ததை தாண்டி இன்னொரு சாதனையை நீங்கள் செஞ்சு காட்டுங்க, மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. உண்மை என்னன்னா, அவர்கள் செய்ததையே திருப்பி செய்கிறதே சிரமம். இப்போ மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கு, இதை தாண்டி என்ன செய்ய போறியா? புதிதாக எந்த மருத்துவக் கல்லூரியும் திறப்பதற்கு அனுமதி மத்திய அரசாங்கம் தரமாட்டேங்குது. அப்போ நீங்கள் ஏற்கனவே 100 மீட்டர் ஓடனா நீங்கள் 200 மீட்டர் ஓடணும். நீங்கள் 50 மீட்டர் தான் ஓடுவீங்கன்னா எப்படி நீங்கள் சாதனையாளர் ஆக முடியும்? அதனால் இந்த கடந்த கால அரசுகள் செய்ததை தாண்டி ஒரு சாதனையை வந்து தாவேக அரசு செய்தால் மக்கள் ஏற்பார்கள், வரவேற்பார்கள். அப்போ ஏமாற்றி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஃபேக்கான வாக்குறுதிகளை கொடுத்துதான்? அப்படி சொல்ல முடியாது. நீண்ட காலமாக இப்போ நீங்கள் அடையாறில் ரொம்ப நாளாக இருந்த ஆலமரம் ஜாஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. நீண்ட கால அரசியலில் ஏற்பட்ட ஒரு சலிப்பு, புதிய இளைஞர்களுக்கு வந்து அரசியல் பற்றிய புரிதல், போதாமை, அதில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சியிலையுமே மாவட்ட செயலாளராக 40 வருஷம் ஒரே ஆள் இருக்கார், 30 வருஷமா 35 வருஷமா ஒன்றிய செயலாளர் இருக்கார். புதிதாக ஒரு இளைஞன் அரசியலுக்குள்ளே போகணும்னா இடம் தரமாட்டேங்கிறாங்க.
புதிய கட்சிகளில் வந்து நீங்கள் பொறுப்பு வந்து வாங்க முடியும். ஏற்கனவே பாரம்பரியமாக இருக்கிற நீண்ட காலமாக நிறுவனமயமாக்கப்பட்ட கட்சிகளில் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல இளைஞர்கள். அவன் மாற்றி போட்டான் ஓட்ட. அது அப்படி தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அரசியல் மாற்றம்தான். அது கொள்கை வழிபட்டதாக இல்லாமல் ஒரு கும்பல் வழிபட்டதாக மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஒரு சோசியல் மீடியா மூலமாக அது நடந்திருக்கு. ஒரு ஆட்சியினுடைய அதிருப்தி வந்து எப்பொழுதுமே திமுக வேணான்னு சொன்னால் அதுக்கு அந்த இடத்துல அதிமுக ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக இருக்கும். அதிமுக உடைந்து சுக்குநூறாகி பழுதடைந்த வாகனமாக மாறிடுச்சு. அதனால வேற வண்டியில் ஏறிப்பிட்டேன், அவ்வளோதான். ஒரு வண்டி போகிற வழியில் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பஸ்ஸில் வந்து அங்கிட்டு போகிற வண்டி வந்து கவர்மெண்ட் வண்டியாக இருந்துச்சுன்னா கையை காட்டி அந்த கண்டக்டரே கையெழுத்து போட்டு சீட்டில் இன்னொரு வண்டியில் ஏற்றி விடுவார்ல. அதிமுகங்கிற வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, அந்த வண்டியில் ஏற முடியல. அந்த வழியாக இன்னொரு வண்டி வந்துருச்சு தாவேக்கான, அதில் வண்டியில் ஆளை ஏற்றிட்டாங்க. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறோன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் உருவாயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி இதை நம்ம வந்து மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக வேணான்னு சொல்லக்கூடிய இடத்துல கடந்த காலங்களில் இருந்தது மாதிரி அதிமுக வலிமையாக இருந்தால் இந்த முறை ஏடிஎம்கே ஆச்சு. ஏடிஎம்கே தவற விட்டதுனால அந்த இடத்தை தாவேக்கா கைப்பற்றி விட்டது. சிபிஐஎம்ஐ சேர்ந்த சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதுல தாவேக்கா அரசு தடுமாறுதுன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து உங்களோட தான் கூட்டணியில இருக்கோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் எதை குறிப்பிட்டு அப்படி சொல்றாங்க? இல்லை, இப்போ நான் குறிப்பிட்டேன் இல்லையா, மின்சாரம் வந்து தனியார் மயமாகிறது, மருத்துவமனைக்கு தனியார் மையத்தை கொடுக்குறாங்க. அது மாதிரி தனியார் மையத்தை நோக்கி இவர்கள் நகர்ந்தால் இடதுசாரிகள் அதை ஏற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கை என்பது வர்க்க விடுதலை தான். பாட்டாளி வர்க்கம், தொழிலாளர் நலன் சார்ந்தா அவங்க சொல்லுவாங்க. அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற போதே சாம்சங் போராட்டத்தில் யாருக்கு பின்னாடி நின்றாங்க? அரசுக்கு எதிராக தானே நின்றாங்க. வேங்கைவேல் பிரச்சனையில் அரசுக்கு எதிராக தானே நின்றாங்க. அதனால ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதனாலேயே தாவேக்கா செய்கிற தவறுகளை வந்து முட்டுக் கொடுக்கணுங்கிற அவசியம் சிபிஎம் கிடையாது, கம்யூனிஸ்டுகளுக்கு கிடையாது. அதனால் அவங்க அதை மாற்று கருத்து சொல்லுவாங்க. அது அவர்களுடைய வழக்கம். அதனால தான் அவங்க வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா அமைச்சர் வன்னியரசுக்கு அமைச்சர் கொடுக்குறாங்க, ஆடுதுறை ஷாஜகானுக்கு அமைச்சர் கொடுக்குறாங்க, காங்கிரஸில் அமைச்சர் வாங்குறாங்கல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அமைச்சர் வாங்க தெரியாதா? என்ன ஆள் இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஏன் ஏற்க மறுக்கிறாங்க? அப்படின்னா இது மாதிரி விமர்சனங்களை வைக்க முடியாது, துணிந்து பேச முடியாது, முட்டுக் கொடுக்கணும். அதை தவிர்ப்பதற்காக அவங்க வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விசிகாவை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல குற்ற சம்பவங்களே நடக்கலன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க தாவேக்கா அரசோட நிலைப்பாடுக்கு. ரெண்டு பேருமே ஒரே பாதையில தான் பயணிக்கிறோன்னு திருமாவளவனே பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. இப்போ கம்யூனிஸ்டுகளோட விசிகா முரண்படுதா? உங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்கு. அமைச்சரவையில் பங்கேற்றால் எப்படி பேச வேண்டும், பங்கேற்கவில்லை என்றால் எப்படி பேசுவார்கள் என்பதற்கான வேறுபாடு தான். அமைச்சரவையில் பங்கேற்றால் அந்த ஆட்சியின் தவறுகளை தூக்கி சுமக்க வேண்டிய துயரம் வரத்தான் செய்யும். ஆனா பார்ட்டியில இருந்து விமர்சனம் பண்ணல சார். இப்ப அமைச்சரவையில் இருக்கக்கூடிய விசிகா விமர்சனம் செய்கிறதே, குதிரை பேரம் பத்தி எல்லாம் விமர்சனம் செய்யறாங்களே, சிந்தனை செல்வன் விமர்சனம் செய்கிறாரு. சில விமர்சனங்களை அவங்க முன்வை. திருமாவளவன் ஓப்பனா பேசல. திருமாவளவன் ஓப்பனா தான் இருக்காரு. நம்ம தான் தவறா புரிந்து கொள்கிறோம். திருமாவளவனை பொறுத்தவரையில முதல் முறையாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற குரலை அவர் எழுப்பினாரு. அதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது வாய்த்திருக்கிறது. இதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் எதிர்காலத்திலே இந்த உரிமையை கோர முடியாது. இனிமே வந்து நீங்க திமுக வந்து இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே நிகழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வந்து நிலைநாட்டுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால அரசியல்ல இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்வது என்பது எப்பவுமே நடக்கிற ஒன்று தான். அதனால அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவன் வந்து அவர் திமுக நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருந்தார். தோத்து போச்சு, ஒரு பெரும்பான்மை பெற முடியாத அரசாங்கம். அதனால அவங்க ஆதரவு கேட்டாங்க. அவர் நேரடியாக திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஆதரவு தெரிவித்தார். அமைச்சரவையில் பங்கேற்பதை அவர் சொல்லலையே தவிர மிச்ச விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். அதனால அவர் ஓப்பனாக தான் இருக்கிறாரு. முந்தைய நிலைப்பாட்டு இப்பொழுது நிலைப்பாட்டுக்குமான மாற்றத்தை மாற்றி மாற்றி பேசுகிறாரு திருமாவளவன் சொல்கிறாங்க. மாற்றம் மக்கள் தந்தது, திருமாவளவன் தந்ததல்ல. திருமாவளவன் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற விதமாக பேசுகிற போது அவர் என்ன சொன்னார்? கடந்த காலங்களில் விசில் அடிக்கிறவங்க எல்லாம் தேட்டருக்கு போங்க, சட்டப்பேரவையில் விசில் அடிக்க முடியாது. விசில் அடிக்கிறவங்கலாம் சட்டப்பேரவை விஜய ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொன்னாரு. இல்லை, விசில் அடிக்கிறவன்லாம் சட்டப்பேரவையில் போயிட்டான். அதுக்கு திருமாவளவன் எப்படி பொறுப்பேற்க முடியும்? திருமாவளவன் அனுப்பிச்சு விட்டாரு, மக்கள் ஓட்டு போட்டான். அப்போ அந்த சூழலுக்கு இணக்கமான சில கருத்துக்களை அவர் சொல்லுகிற போது அவர் மீது சில பழிசாட்டல்கள் வருகிறது. அது ஒடுக்கப்பட்ட சமூகம், முதல் முறையாக அரசியல் அதிகாரத்தை பார்க்கிற ஒரு சமூகங்கிறதுனால அவர் சில நெகிழ்வு தன்மையோடு சில விஷயங்களை அணுகுகிறார் என்பது விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறது.
நம்ம அப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்பொழுதுமே அவருடைய சாதிய ஒழிப்பு கருத்தியல்ல, சனாதன எதிர்ப்பு கருத்தியல்ல அவர் உறுதியோடு இருப்பார் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு தற்காலிகமான சமரசம். இதை வைத்துக்கொண்டு அவருடைய ஒட்டுமொத்த அரசியலையும் வீழ்த்தவோ, அவரை குறைத்து மதிப்பிடவோ, அவர் கொள்கையற்றவர் என்று பேசுவதையோ நான் ஏற்கவில்லை. கொஞ்ச நாளுக்குள்ள கண்டிப்பா சட்டசபையில பட்ஜெட்டுக்கான கூட்டத்தொடர் வந்துரும். அதுக்கு முன்னாடி இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலீடுகளை ஈர்க்கறதுக்கு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இதை ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் பாராட்டியிருக்காரு. ஆனா நம்ம தமிழகத்துல இருக்கவங்க அதை விமர்சனம் பண்றாங்க. கீர்த்தனாவோட செயல்பாடு உண்மையாமே முதலீட்டை ஈர்க்கறதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல ஃபெயிலியர் தானே அது? அதாவது ரீல்ஸ் போடுறதுங்கிறது என்டர்டெயின்மெண்ட். தொழில் அதிபர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதும் அது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஒரு முதலீடு செய்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ராயல் என்ஃபீல்டு என்கிற நிறுவனம் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி 2500 கோடி முதலீட்டை ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஏன் போச்சுன்னு கேட்டால், இந்த அரசு நிலையற்ற அரசு, இது எவ்வளோ தூரம் ஓடுன்னு எங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி நிலையற்ற அரசு இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு ராயல் என்ஃபீல்டுக்கு ரீல்ஸ் போட்டால் வருவாங்களா, பேச்சுவார்த்தை பண்ண வருவாங்களா? அப்படி பார்த்தாலும் மகேந்திரா நிறுவனர்லாம் போய் விஜயை சந்திச்சுட்டு வந்திருக்காரே சார். அது ரைட்டுங்க. நான் கேட்கறது என்னன்னா, விளம்பரம் ஒரு பொருள் உற்பத்தியானதற்கு பின்பு செய்யப்படுவது. நீங்கள் ஒரு பொருள் உற்பத்தி ஆவதற்கு முன்பு விளம்பரம் செய்வாங்களா? ஒரு கார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு இன்ஜினியர் வச்சு ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, முன்கூட்டியே விளம்பரம் வெளியிடுவாங்களா? இப்படியே இல்லை. விளம்பரங்கிறது வேற. அதனால் வெற்று ஆரவாரங்கள், விளம்பரங்கள் இதனாலெல்லாம் ஒரு அரசு நிலைக்காது. ஆக்கப்பூர்வமாக புதிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் எப்படி உறுதி செய்கிறீங்க, முதலீட்டாளர்களுக்கு என்ன நம்பிக்கை தர்றீங்க, ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பற்றி நீங்கள் செய்யணுமே தவிர இந்த ரீல்ஸ் போடுற வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்கலாம். அதை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கம் நடத்த முடியாது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். அதே சமயம் குழந்தைகளை வச்சு தாவேகா விஜய் ஓட்டு வாங்கியிருக்காருன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அது சென்னை கோர்ட்டுக்கு போச்சு. இப்ப சென்னை கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையமும் தாவேகா அரசும் இதுக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் பாஜக கையில இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் இதுக்கு என்ன விதமான நடவடிக்கை எடுப்பாங்க, என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும்? அதாவது ஒரு ஆட்சி எவ்வளவு தவறுகள் செய்கிறது, எவ்வளவு நிர்வாக சீர்கேட்டை செய்கிறது, வருமானத்துக்கு அதிகமாக எவ்வளோ சொத்து சேர்க்குறாங்க என்பதையெல்லாம் பாஜக பார்த்துக்கிட்டே இருக்கும். பாஜக ஒரு பருந்து மாதிரி, அது வட்டமிட்டுக்கிட்டே இருக்கும். தேவைப்படும் போது கோழி குஞ்சை தூக்கிறோம். அமலாக்கத்துறை மூலமாக, வருமான வரித்துறை மூலமாக ஒரு வழக்கை போட்டு முடக்குவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான ஊழல் செஞ்சார், ஒன்று வாங்கினா ஒரு குவார்டர் வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி கோவிட் டைமில் விற்றுவிட்டாரு அப்படி குற்றச்சாட்டு சொல்லி அமலாக்கத்துறை விசாரணையை வச்சு அவரை ஜெயிலில் வச்சு அவரை பாடாப்படுத்தி எல்லாம் பண்ணாங்கல்ல. கோர்ட் என்ன சொல்லுச்சு? குற்றமற்றவர் அப்படின்னு விடுதலை பண்ணிடுச்சுல. அவர் அதை எந்த தவறு செய்யலைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் குற்றச்சாட்டின் வழியாக ஒரு அவதூறு அரசியலை பரப்பி அவரை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டாங்களா? அப்போ உண்மை என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நடவடிக்கை என்பது, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு என்பது அமலாக்கத்துறை மூலமாக, வருமான வரித்துறை மூலமாக யாரை வேண்டுமானாலும் சிக்க வைக்கலாம். அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு உதாரணம். அதனால் இந்த பட்டம் எவ்வளோ தூரம் பறக்குதுங்கிறது நூறு ஒருத்தன் கையில் இருக்குது. பாஜக கையில் தான் இந்த பட்டம் மறந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் தேவைப்படுகிற போது இந்த நடவடிக்கை எடுப்பாங்க, தேவைப்படாதப்ப அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கும்போது கொஞ்ச நாள் விட்டு பிடிப்பாங்க. அதனால் பாஜக முடிவு செய்கிற வரைக்கும் இந்த ஆட்சி, தாவேகா ஆட்சி நீடிக்கும். பாஜக தேவைப்படும் போது அந்த நடவடிக்கை எடுக்கும். அது தேர்தல் ஆணையத்தின் வழியாகவும் இருக்கும், அமலாக்கத்துறையின் வழியாகவும் இருக்கும். ஆனா அதே சமயம் விஜய் தப்பு பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? அவர் குழந்தைகளை வச்சு ஓட்டு வாங்கினது தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா அவர் தப்பு பண்ணனாலதான் இது தேர்தல் ஆணையத்துக்கே போயிருக்குல்ல. குழந்தைகள் ஐஸ்கிரீம் கேட்கலாம், பொம்மை கேட்கலாம். ஒரு முதலமைச்சரை இப்போ குழந்தைகள்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுங்கிறது என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். குழந்தைகள் அப்பாட்ட காசு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கூட ஆசைப்படும். பஞ்சு மிட்டாய் வாங்கி கேட்கும், இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி கேட்கும், பொம்மை வாங்கி கேட்கும்னா, அது மாதிரி ஒரு முதலமைச்சரை குழந்தைகள் அடம் பிடித்து வாங்கியிருக்கிறதுனா இது எப்படி சரியாக இருக்க முடியும்? சட்டத்துக்கும் விரோதம், மனசாட்சிக்கும் விரோதம் இல்லையாது. நிர்வாக ரீதியாக சரியான பாதையில் செல்லுகிற அரசு எது என்பதே வயசானவங்களுக்கே போதுமான அரசியல் அறிவு இல்லை. நிறையா படிச்சிருப்பான், டிகிரி வாங்கியிருப்பான், எல்லாமே இருக்கு. ஆனால் அவனுக்கு சமூக அறிவு இருக்காது, சாதி பற்றிய புரிதல் இருக்காது. இப்போ நீங்கள் விசிகாவையும் ஜாதி கட்சி, பாமகவையும் ஜாதி கட்சின்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். விசிகா சாதியிலேருந்து வெளியேறுவதற்காக கட்சி நடத்துகிறான்.
பாமக சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக கட்சி நடத்துவான். ரெண்டு எப்படி ஒரு கட்சியா இருக்கும்? ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்போ முஸ்லீம் லீக் ஒரு மதவாத கட்சி, பாஜக ஒரு மதவாத கட்சின்னு சில பேர் சொல்லுவான். முஸ்லீம்கள் உரிமை பாதிக்கப்படுவதற்காக குரல் கொடுப்பதற்காக ஒரு கட்சி நடத்துவான் முஸ்லீம் லீக்ல. அது எப்படின்னா எங்களுக்கான உரிமை பாதிக்கப்படுதுங்கிறக்காக கத்துவான். அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அது மதவாத அமைப்பா இருக்கலாம், ஆனால் அவர்கள் அதிகாரமற்றவர்கள். பாஜகங்கிறது பெரும்பான்மைவாதத்தின் வழியாக தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதன் மூலமாக, பெரும்பான்மைவாதத்தை தூண்டுவிடுவதன் மூலமாக மதவாத அரசியல் செய்வதும் இவங்க அரசியல் செய்வதும் ஒன்றும் கிடையாது. அப்போ அவர்களுக்கு பின்னாடி என்ன அதிகாரம் இருக்குங்கிறத வச்சு தான் தீர்மானிக்க முடியும், ரெண்டையும் சமப்படுத்த முடியும். அப்போ ஓரளவுக்கு படித்தவர்களுக்கே, வயது முதிர்ந்தவர்களுக்கே அரசியல் பற்ற புரிதல் இன்னும் இல்லாமல் இருக்கும்போது குழந்தைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னா ரொம்ப பரிதாபகரமானது. ஜனநாயகத்தின் மாபெரும் தோல்வி. இது கண்டிக்கத்தக்கது. இது செய்திருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்காலத்தில் இதை நாளைக்கு இன்னொரு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காரு அப்படின்னு அடுத்த முதலமைச்சராக பரிந்துரை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, குழந்தையெல்லாம் சேர்ந்து விஜயை வீழ்த்திடுவாங்கல்ல. விஜய்க்கு நல்லதில்லை. அது எதிர்காலத்தில் அது அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பது என்பது தவறான முன்னுதாரணம். இறுதியா ஒரு கேள்வி. சிறுபான்மையினருக்கான அரசா தாவேக்கா இருக்கும்னு சொல்லி ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கோ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போய் தொழுகையெல்லாம் செஞ்சாரு. ஆனா இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, பொது இடங்கள்ல மாடுகளை வெட்டக்கூடாது பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பெரிய கலவரமாகவும் வெடிச்சது, பெரிய குற்றச்சாட்டுகளுக்குள் உள்ளாக்கப்பட்டுச்சு. ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் விஜய் இந்த மாதிரி ஆசை வார்த்தையெல்லாம் கூறியிருக்காரு. இல்லை, இப்போ ஆடு வளர்க்குறாங்க, இப்போ அந்த ஆடை பலி கொடுக்குறாங்க, அவங்களுடைய பக்ரீத் பிறநாளில் பலி கொடுக்குறாங்க. அது எந்த இடத்துல வச்சு கொடுப்பாங்க? அவங்களுடைய வழிபாட்டு இடத்துல வச்சு, அவங்க வாழ்வு இடத்துல வச்சுன்னு கொடுப்பாங்க. பொது இடத்துல வச்சு கொடுக்கக்கூடாதுன்னா எங்கே வச்சு கொடுக்குறது? அதுக்குன்னு தனிப்பட்ட இடம் இருக்கா? ஆடு வெட்டுவதற்கு, கோழி வெட்டுவதற்கு, மாடு வெட்டுவதற்குன்னு தனியே இடங்களை அரசாங்கம் ஏதாவது கொடுத்துருக்கா? இந்த இடத்தில் சிறுநீர் கழிக்காதீர்கள், கழிப்பதற்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லணும். ஒரு பாத்ரூமை கட்டி கொடுத்துட்டு தான் நீங்கள் பொது இடத்துல சிறுநீர் கழிக்கான்னு சொல்ல முடியும். ஒரு மாற்று ஏற்பாடு வேணும்ல. நீங்கள் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வாழ்வு இடத்துல அவன் வளர்க்குற ஆட்டை அவன் பலி கொடுக்கறதுங்கிறது அவனுடைய வழிபாட்டு உரிமை சம்மந்தப்பட்டது. இது கோர்ட்டு மூலமாக தலையிடுறாங்கன்னா என்ன அக்ரகாரத்தில் வச்சு அறுக்க போகிறாங்க? நான் கேட்குறேன், ஐயங்கார் இருக்க இடத்துல வச்சு அறுக்க போகிறாங்களா? அப்படி இல்லை. அவர்கள் வழிபாட்டு இடத்துல பள்ளிவாசம் முன்னாடியோ அவங்க வாழ்விடத்தின் முன்போ தானே அதை செய்கிறாங்க. இதில் தலையிட வேண்டிய அவசியம் இருக்குது. இது தமிழ்நாடு அரசு இதில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குங்கிறத இந்த அரசாங்கம் ஒரு ஊமை அரசாங்கம் எதை பற்றியும் சொல்கிறாங்க இல்லை, மௌனமாகவே கடந்து போயிடலாம் இந்த ஆட்சின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஒவ்வொரு விஷயத்திற்கும் உங்களுடைய கருத்து என்ன என்பதை ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும். நீங்கள் எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கேட்குறீங்கல்ல, வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் முதலில் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த அரசு வைக்கிற முக்கியமான கருத்து. ரொம்ப நன்றி சார். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி.